விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதத்திலையும் மாதத்தை இரண்டாக பிரித்து கொண்டு அந்த பகுதியில் எப்பெல்லாம் நல்ல நேரம் வருது, காசு பணம் வரும், எப்பெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வியாபார ஓனர்கள் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அன்றாடம் எனக்கு ஃபோன் கால் வருது. ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. இப்போ இந்த பகுதியில் மார்ச் 16, 2025 முதல் மார்ச் 31, 2025 வரைக்குமான காலகட்டத்தில் வியாபாரிகளான உங்களுக்கு எப்போதெல்லாம் பண வருவாய்க்கான வாய்ப்புகள், எப்போதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்போது பிரயாணத்தால் உங்களுக்கு அனுகூலங்கள், தெய்வ பலத்தால் அனுகூலங்கள், இதை பற்றியெல்லாம் நான் விலாவரியாக சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியது, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்கக்கூடியது. இப்போ நம்ம இந்த மார்ச் மாதத்துக்கு 16 31 வரைக்குமான இந்த ஒரு நற்பலன்களை நான் கொடுக்கும்போதே ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்குரிய அந்த வியாபாரத்திற்குரிய குணாதிசயங்களை பற்றியும் நான் சொல்வதாக இருக்கேன். அதையும் பார்த்து உங்களுக்கு பொருத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த 1ஆம் எண் 10ஆம், அதாவது 1ஆம் எண் வரிசைக்காரர்கள்னாலே 1, 10, 19, 28 தேதிகள் பிறந்த அனைவரையுமே குறிக்கும். 2ஆம் வரிசைக்காரர்கள்னு சொன்னால 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களே குறிக்கும். இதே போல தான் தேதி வரிசையின்படி 3, 4, 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே ஒவ்வொரு கிரகத்தை குறிக்கக்கூடியது. அந்த கிரகத்தினுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய குணநலன்களாகவும் உங்கள் வியாபாரத்தில் பிரதிபலிக்கும். அதை பற்றி எல்லாமும் நான் இந்த பகுதியில் சொல்வதாக இருக்கேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பகுதியோடைய இறுதி பகுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்கள் வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்காங்கிறத பற்றின தகவல்களை நான் இலவச பொது பலன்களாக தரப்போகிறேன். அதையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகிறோம். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 16, 2025 முதல் மார்ச் 31, 2025 வரைக்குமான காலகட்டம் உங்களுடைய வியாபார வெற்றிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில தேதிகளில் நிச்சயம் பண வருவாய் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே போகுது. வியாபார வெற்றிகள் அப்படிங்கிறதுக்கு உகந்த நாட்களாகவும் அது நீங்கள் எடுத்துக்கலாம். 19 மார்ச் 2025 ரொம்ப ஒரு உகந்த நாள், பண வருவாய்க்கான ஒரு நல்ல நாளாக அமையுது. அதே போல் பிரயாணங்களால் வெற்றி அப்படிங்கிறது 22 மார்ச் 2025 ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி போய் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஒரு வியாபார ரீதியான ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, பிஸ்னஸ் ட்ராவலாக நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு அந்த 22ஆம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப அனுகூலமாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் ஒரு பண வருவாய்க்கான ஒரு நாளாகவோ அல்லது ஒரு இனாகரல் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறீங்க, ஒரு நியூ ஓப்பனிங் அப்படிங்கிறதெல்லாம் 24க்கு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். 24 மார்ச் 2025 உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் 29 மார்ச் 2025 அப்படிங்கிறது தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக அமையும். அது பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் இறை வழிபாடு பண்ணிட்டு ஆரம்பிப்பாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு பிரார்த்தனைகளை முன்வைத்து வியாபார ரீதியான வெற்றியை எதிர்பார்ப்பவர்கள் 29ஆம் தேதி நல்ல நாளாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதே போல் 31ஆம் தேதி மிக மிக சிறப்பான நாள். அன்றைக்கி தான் தெலுங்கு வருஷ பிறப்பு கூட. அன்றைய தினம் உங்களுக்கான ஒரு நியூ ஓப்பனிங், ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு நியூ ஆர்டர் எடுப்பது, இது எல்லாமே அன்றைய தினம் நீங்கள் வைத்து கொள்ளலாம். சரி, இதில் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில நாட்கள் இருக்கும். அந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி அப்படிங்கிறது சுத்தமாக கிடைக்காது. ஏன்டா இன்றைக்கி நம்ம தேவையில்லாமல் இறங்கணும், ஒரு எஃபர்ட்டுக்கு 1% கூட நமக்கு ரிசல்ட் இல்லையே அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய நாளாக அமைவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் 26ஆம் தேதியை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். 17ஆம் தேதியும் கண்டிப்பாக தவிர்க்கணும். 17 மார்ச் 2025 26 மார்ச் 2025 உங்களுக்கு உகந்த நாட்கள் கிடையாது. அன்றைய தினம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா
நிறைய சிரமப்பட வேண்டியது இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பண இழப்புகள் கூட உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசியாக லாஸுங்கிறது மட்டும்தான் மிஞ்சும். அது எதுக்கு போயிட்டு அவ்வளோ சிரமப்பட்டு நம்ம லாஸை நோக்கி ஓடுவானே. அதனால் அந்த தேதிகளில் வந்து நீங்கள் அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். ராகுவை பொறுத்த அளவுக்கு இந்த வைப்ரேஷனில் வரக்கூடிய நீங்கள் வந்து மிக சுறுசுறுப்பானவர்களாகவே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பிரிஸ்காக நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ அந்த மோட்டிவ் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிரைவிங் ஃபோர்ஸாக உங்களுடைய பிறந்த தேதிங்கிறது உங்களை இயக்கவே போகுது. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட நல்ல நாட்கள் எதெல்லாம் வந்து ரிசல்ட் தராத நாட்கள் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படும் போது அது உங்களை வந்து பெரிய அளவுக்கு காப்பாற்றும். இழப்புகளிலிருந்து காப்பாற்றி உங்களுக்கு வெகுமதிகளை அள்ளித்தரும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த பகுதியில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்பெல்லாம் வந்து நீங்கள் பண வருவாயை எதிர்பார்க்கலாம், ஒரு புதிய விஷயத்தை துவங்கலாம், பிரயாணத்தினால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் என்ன, எந்த நாட்களை தவிர்க்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் இந்த மாதத்தின் இந்த 2 வாரங்களுக்கு மட்டுமானதாகவே இருந்தாலுமே கூட நீங்கள் அதை முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் பாசிபிலிட்டிஸை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அதனால் தயவு கூர்ந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச பொதுக்குறிப்புக்கு வரேன். ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக அமையணும். அப்படி அமைந்தால்தான் அது உங்களுக்கு 100% வெற்றியை தரும். எவ்வளவோ பணங்காசை உங்களுடைய முதலீடாக போட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கும்போது எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க லைஃப்பில். அப்போ இந்த வியாபார பெயருமே சரியாக அமைத்து கொள்வதில் எந்த சிரமமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த பெயரையும் ஸ்ட்ராங்காக அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வியாபாரம்ங்கிறது செழித்து ஓங்கும், வெற்றியை தரும். இப்போ ப்ரெசண்ட்டாக உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கிற வியாபாரம், உங்களுக்கு வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வியாபார பெயர், இது 2த்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் உங்களுக்கு நான் பொது பலன்களாக, இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ்குள்ளார வரும். ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா அதையுமே நான் வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். இது ஏற்கனவே நல்லா இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுவேன். மீண்டும் நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.